ओम शांति। 12 अगस्त 2024 बाप दादा मधुबन मुरली 12/8/2024। मीठे बच्चे, अब वापस घर जाना है, इसलिए बाप को याद करने का और अपने चरित्र को सुधारने की मेहनत करो। இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும். ஆகையால் தந்தையை நினைவு செய்து மற்றும் தனது நடத்தைகளை மாற்றிக்கொள்ளும் முயற்சி செய்ய வேண்டும். प्रश्न: अज्ञान नींद में सुलने वाली बात कौन सी है? उससे नुकसान क्या हुआ है? அஞ்ஞான நிद्रेயில் தூங்க வைக்கக்கூடிய விஷயம் எது? அதனால் என்ன நஷ்டம் ஏற்படுகிறது? उत्तर: कल्प के आयु लाखों वर्ष के ना, ये है अज्ञान की नींद में सुलाने वाली बातें हैं। उसमें ज्ञान नेत्रहीन हो जाता है, घर को बहुत दूर हो जाएंगे। बुद्धि में ये अभी तो लाख वर्ष ये भी सुख दुख का पाठ बजाना है, इसलिए पावन बनने की मेहनत नहीं करते हैं। तुम बच्चे जानते हो अभी घर बहुत नज़दीक है, अब हम मेहनत करके कर्मातीत बनना है। அதாவது பாபா சொல்கிறார், கல்பத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறுவதுதான் அஞ்ஞான நித்ரையில் தூங்க வைக்கக்கூடிய விஷயமாகும். இதன் மூலம் ஞானக்கண் இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர். வீடு மிக தொலைவில் இருப்பதாக உணர்கிறார்கள். இங்கேயே லட்சக்கணக்கான ஆண்டுகள் சுகம் துக்கத்தின் நடிக்க வேண்டும் என்ற விஷயம் புத்தியில் இருக்கிறது. ஆகையால் பாவனம் ஆவதற்கான முயற்சி செய்வது கிடையாது. வீடு நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இப்போது குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். இப்போது நாம் முயற்சி செய்து கர்மாतीत நிலையை அடைய வேண்டும். ஓம் சாந்தி। मीठे मीठे बच्चे को अब बाप ने घर याद दिलाया है। बल भक्ति मार्ग में भी घर को याद करते हैं, परंतु वहाँ जाना कब है, कैसे जाना है, ये कुछ भी नहीं जानते हैं। कल्प की आयु लाखों वर्ष जो है देने के कारण भी घर भी भूल जाते हैं। समझते हैं लाखों वर्ष यहाँ ही पाठ बजाते हैं तो घर भूल जाता है। अभी बाप याद दिलाते हैं, बच्चे घर तो बहुत नज़दीक है, अब चलेंगे अपने घर में। तुम बच्चों को बुलाने पर आता हूँ, चलेंगे। कितनी सहज बात है। भक्ति मार्ग में तो पता ही नहीं पड़ता है कि कब मुक्ति धाम में जाएंगे। मुक्ति को ही घर कहाँ जाता है। लाख वर्ष को देने के कारण सब भूल जाते हैं। बाप को भी तो घर को भी भूल जाते हैं, बाप को भी और घर को भी भूल जाते हैं। लाखों वर्ष कहने से बहुत फर्क पड़ जाता है। अज्ञान नींद में कैसा जाते हैं किसी को भी समझ में नहीं आता है। கல்பத்தின் ஆயுள் பாபா கொடுக்கிறார். இனிமையான குழந்தைகளே, தந்தை இப்போது வீட்டின் நினைவு ஏற்படுத்தியிருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் வீட்டை நினைவு செய்தார்கள். ஆனால் அங்கு எப்பொழுது செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்று எதுவும் தெரியாது. கல்பத்தின் ஆயுள் மிகவும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தினால் வீட்டையும் மறந்துவிட்டார்கள். லட்சம் ஆண்டுகள் இங்கேயே நடிக்கப் போகிறோம் என்பதால் வீட்டை மறந்துவிட்டார்கள். இப்போது தந்தை நினைவுபடுத்துகிறார், குழந்தைகளே, வீடு மிக நெருக்கத்தில் இருக்கிறது. இப்போது தனது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். குழந்தைகளாக நீங்கள் அழைத்ததால் தான் நான் வந்திருக்கிறேன். திரும்பி செல்லலாமா? எவ்வளவு எளிய விஷயமாக இருக்கிறது. எப்போது முக்தி தாமத்திற்கு செல்வோம் என்பது பக்தி மார்க்கத்தில் தெரியாது. முக்தியை தான் வீடு என்று சொல்லப்படுகிறது. லட்ச ஆண்டுகள் என்று கூறிய காரணத்தினால் அனைத்தையும் மறந்துவிட்டனர். தந்தையையும் மற்றும் வீட்டையும் மறந்துவிட்டனர். லட்சம் ஆண்டுகள் என்று கூறியதால் மிக அதிக வித்தியாசம் ஏற்பட்டு விடுகிறது. அஞ்ஞான நித்ரையில் தூங்கியவர்கள் போல ஆகிவிட்டார்கள். யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் வீடு மிக தொலைவில் இருப்பதாக கூறி தந்தை கூறுகிறார்கள், ஆஹா, இப்பொழுது முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நீங்கள் இப்போது பக்தி செய்து கொண்டிருப்பது கிடையாது. பக்தி எப்போது ஆரம்பமானது என்பது உங்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டு பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. தந்தையையும் மற்றும் வீட்டையும் மறந்துவிட்டார்கள். இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. बाप कहते हैं, वहाँ मुक्ति धाम में तो अभी जाना है, ऐसा थोड़ी है तुम कोई लाखों वर्ष भक्ति करते हो, तुमको पता ही नहीं है भक्ति कब शुरू हुआ है। लाखों वर्ष जो हिसाब करने से दरकार ही नहीं है। बाप को और घर को भूल जाते हैं। ये भी ड्रामे में नूंद है। परंतु नायक इतना दूर कह देते हैं। अब बाप कहते हैं, बच्चे, घर तो बिल्कुल नज़दीक है, अब मैं आया हूँ तुमको घर ले जाने।
घर चलना है परंतु पवित्र तो जरूर बनना है। गंगा स्नान आदि तुम करते आए हो परंतु पवित्र तो बने नहीं। अगर पवित्र बनते हो तो घर चले जाते हैं, परंतु घर का भी पता नहीं है तो पवित्रता भी पता नहीं है। आधा कल्प से भक्ति की है तो भक्ति को भी छोड़ते ही नहीं। अब बाप कहते हैं भक्ति पूरा होती है, भक्ति में तो अपरंपार दुख होता है। ऐसा नहीं कि तुम बच्चे ने लाखों वर्ष दुख देते हैं, लाखों वर्ष की तो बात ही नहीं है, लाखों वर्ष की बात तो नहीं है என்று கூறுகிறார். மற்றும் இதுவும் நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. ஆனால் தேவையற்று இவ்வாறு தூரமாக்கி விட்டார்கள். இப்போது தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, வீடு மிகவும் அருகாமையில் இருக்கிறது. உங்களை அழைத்துச் செல்ல நான் வந்திருக்கிறேன். வீட்டிற்கு செல்ல வேண்டும், ஆனால் அவசியம் தூய்மையாக வேண்டும். கங்கையில் நீங்கள் குளித்து வந்தீர்கள், ஆனால் தூய்மையாகவில்லை. ஒருவேளை தூய்மை ஆகியிருந்தால் வீட்டிற்கு சென்றிருப்பீர்கள். ஆனால் வீட்டை பற்றி அறிந்திருக்கவில்லை எனும்போது தூய்மை பற்றியும் அறிந்திருக்கவில்லை. அரைக்கல்பமாக பக்தி செய்திருப்பதால் பக்தியை விடுவது கிடையாது. பக்தி முடிவடைகிறது என்று தந்தை இப்போது கூறுகிறார். பக்தியில் அளவற்ற துக்கம் இருக்கிறது. லட்சம் ஆண்டு குழந்தைகளாக நீங்கள் துக்கத்தை பார்த்திருக்கிறீர்கள் என்பது கிடையாது. லட்சம் ஆண்டு பாபா சொல்கிறார், லட்சம் ஆண்டுகள் குழந்தைகளாக நீங்கள் துக்கத்தை பார்த்திருப்பீர்கள் என்பது கிடையாது. லட்சம் ஆண்டுகளுக்கான விஷயமே கிடையாது. உண்மையான துக்கத்தை நீங்கள் கலியுகத்தில் தான் அனுபவிக்கிறீர்கள். ஏனெனில் இப்போது தான் விகாரத்தில் அதிகம் சென்று அழுக்காகி இருக்கிறீர்கள். तो बाप कहते हैं सच्चा दुख तो तुमने कलयुग में ही भोगे होंगे, क्योंकि जास्ती विकार में गंदे बने हो। पहले जब रजों में थे तो कुछ भी समझते थे, अभी तो बिल्कुल बेसमझ हो गए हैं। आप बच्चों को याद करते हैं, कहते हैं जो सुखधाम चलना है तो पावन बनो। जन्मांतर के जो पाप किए हैं वो है उनसे याद से उतारो, याद से बड़ी खुशी होगी। तो बाप तुमको आधा कल्प सुखधाम में ले जाते हैं, उनको याद करना है। बाप कहते हैं तुमको ऐसा लक्ष्मी नारायण जैसा बनना है, तो एक तो पवित्र बनो और चरित्र सुधारो। विकारों को कहा जाता है भूत। लोभ को भी भूत कम नहीं है, ये भूत बहुत जो अशुद्ध है, मनुष्य को एकदम गंदा बना देते हैं। लोग भी बहुत पाप करते हैं. तो பாபா கூறுகிறார், இப்போதுதான் விகாரத்தில் அதிகம் சென்று அழுக்காகி இருக்கிறீர்கள். முன்பு ரஜோ நிலையில் இருந்தபோது சிறிது அறிவும் இருந்தது. இப்போது முற்றிலும் புத்தியற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். சுகதாமம் செல்ல வேண்டுமானால் பாவனம் ஆக வேண்டும் என்று குழந்தைகளுக்கு இப்போது கூறுகிறார். தலையில் இருக்கக்கூடிய பல பிறவிகளின் பாவங்களை நினைவின் மூலம் அழிக்க வேண்டும். நினைவில் மூலம் மிகுந்த குஷி ஏற்படும். எந்த தந்தை உங்களை அரைக்கல்பத்திற்கு சுகதாமத்திற்கு அழைத்து செல்கிறாரோ அவரை நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், நீங்கள் இவ்வாறு லட்சுமி நாராயணன் ஆக வேண்டும் எனில் ஒன்று தூய்மையாக வேண்டும் மற்றும் நடத்தைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். விகாரங்கள் தான் பூதங்கள் என்று கூறப்படுகிறது. பேராசை என்ற பூதமும் குறைந்தது கிடையாது. இந்த பூதம் மிகவும் அசுத்தமானது. மனிதர்கள் ஒரே அடியாக அசுத்தமானவர்களாக ஆக்கிவிடுகிறது. பேராசையும் அதிக பாவங்களை செய்விக்கிறது என்று பாபா கூறுகிறார். जो है लोभ को भी छोड़ना तो है ऐसे मुश्किल है जैसा काम को छोड़ना मुश्किल है। मोह को छोड़ना भी इतना मुश्किल हो जाता है जितना काम को छोड़ते हैं। छोड़ते ही नहीं, सारा आयु बाप समझाते आते हैं तो भी मोह की जो है रंग जुटी हुई रहती है। क्रोध को भी मुश्किल छूटता है। कहते हैं बच्चों पर जो है क्रोध आता है, बाप तो क्रोध का लेते हैं, बाप तो क्रोध कर लेते हैं ना। कोई भी भूत है ना आ रहे, उनको भी विजयी पानी है. 5 விகாரங்கள் மிகவும் கெட்ட பூதங்களாகும். இவை அனைத்தையும் விட வேண்டும். எவ்வாறு காமத்தை விடுவது கடினமோ அது போன்ற பேராசையும் விடுவது கடினமாகும். மோகத்தை விடுவதும் காமத்தை விடுவது போல கடினமாக இருக்கிறது. விடுவதே கிடையாது. முழு ஆயுளுக்கும் தந்தை புரிய வைத்து கொண்டே வருகிறார் எனினும் பற்று நரம்புகளில் ஊறி இருக்கிறது. கோபத்தை விடுவதும் கடினமாக இருக்கிறது. குழந்தைகளின் மீது கோபம் வருகிறது என்று கூறுகிறார்கள். கோபம் என்ற பெயரை பயன்படுத்தி கொள்கிறார்கள். எந்த பூதமும் இருக்கக்கூடாது, அதன் மீது வெற்றி அடைய வேண்டும் என்பது பாபா கூறுகிறார். बाप कहते हैं जब तक तो मैं हूँ, पुरुषार्थ करते रहो
बाप कहते हैं जब तक मैं हूँ तब तक तुम पुरुषार्थ करते रहो। बाप कितना वर्ष रहेंगे? बाप इतने वर्षों से बैठ समझाते हैं, अच्छा ही टाइम देते हैं। सृष्टि चक्र को जानना तो बहुत सहज है। 7 दिन कोर्स जो है सारा दिन बुद्धि में आ जाता है। बाकी जन्मांतर के पाप कटने में देरी लगती है, यही मुश्किल है। उसके लिए बाबा टाइम देते हैं। माया को अपोजिशन बहुत होता है, एकदम बुला देती है। यहाँ बैठते हैं तो सारा समय याद में थोड़े ही बैठेंगे, बहुत तरफ बुद्धि चलती जाती है, इसलिए टाइम देना है। मेहनत कर कर्मातीत अवस्था को पाना है। पढ़ाई को बहुत सहज है। जो सेंसिबल बच्चे होंगे वो 7 रोज का सारा ज्ञान समझ ले हैं और ये 84 चक्र का जैसा कैसा करता है। பாபா புரிவிக்கிறார், எதுவரை நான் இருப்பேனோ அதுவரை நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தந்தை எத்தனை ஆண்டுகள் இருப்பார்? தந்தை இத்தனை ஆண்டுகளாக இருந்து புரிய வைக்கிறார். நன்றாகவே நேரம் கொடுத்திருக்கிறார். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது மிகவும் எளிது. 7 நாட்களில் 7 ஞானமும் முழு ஞானமும் புத்தியில் வந்துவிடுகிறது. மற்றபடி பல பிறவிகளின் பாவங்கள் அழிவதற்கு தாமதம் ஏற்படுகிறது. இதுவே கடினமாகும். அதற்கு பாபா நேரம் கொடுக்கிறார். மாயையின் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது, முற்றிலும் மறக்க வைத்து விடுகிறது. இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள் என்றாலும் முழு நேரமும் நினைவில் அமர்ந்திருப்பது கிடையாது. பல இடங்களுக்கு புத்தி சென்று விடுகிறது. ஆகையால் நேரம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. முயற்சி செய்து கர்மாத்திய நிலையை அடைய வேண்டும். படிப்பு மிகவும் எளிதாகும். புத்திசாலி குழந்தைகளான பிறகு 7 நாட்களிலே 84 பிறவி சக்கரம் எவ்வாறு சுற்றுகிறது என்ற முழு ஞானத்தை புரிந்து கொண்டு விடுகிறார்கள் என்று பாபா கூறுகிறார். परंतु बाप जो है बाकी पवित्र बनने में ही मेहनत है, इस पर ही कितने हंगामा होते हैं। समझते हैं बात तो राइट है, हम ग्लानी करते थे हैं और ये ब्रह्मा कुमारी भाई बहन बनाती हैं, परंतु बाप तो बरोबर राइट है। जब तक हम प्रजापिता ब्रह्मा के बच्चे नहीं बने हैं तब तक पवित्र कैसा रह सकेंगे। क्रिमिनल हाई से सिविल हाई बन सकते हैं, ये जो है युक्ति बड़ी अच्छी है। हम ब्रह्मा कुमारियाँ तो भाई बहन हो गए हैं, इसमें भी बड़ी जो है मदद मिलती है। सिंपल हाई जो सिविल हाई बनाते हैं, ब्रह्मा का जो कर्तव्य भी है, ब्रह्मा द्वारा देवी देवता धर्म की स्थापना अथवा मनुष्य को देवता बनाते हैं. மற்றபடி தூய்மையாவதில் தான் முயற்சி தேவைப்படுகிறது. இதற்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. சரியான விஷயம்தான் என்பது புரிந்து கொள்கிறார்கள். பிரம்மா குமாரர்கள் இருவரும் சகோதரிகளாக ஆகிறார்கள் என்று நாம் தவறாக புரிந்திருக்கிறோம். ஆனால் விஷயம் மிகவும் சரியானது தான். எதுவரை நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகவில்லையோ அதுவரை தூய்மையாக எவ்வாறு ஆக முடியும்? கெட்ட பார்வை நல்ல பார்வையாக எப்படி மாறும்? பிரம்மா குமாரிகளாக நாம் சகோதரர்களாக ஆகிவிட்டோம் என்ற யுக்தி மிகவும் நன்றாக இருக்கிறது. பார்வையை நல்லதாக ஆக்குவதற்கு இது மிக உதவி செய்கிறது. பிரம்மாவின் கடமையும் இருக்கிறது அல்லவா? பிரம்மாவின் மூலம் தேவி தேவதா தர்மம், அதாவது மனிதனை தேவதையாக்குகிறதுக்கு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இப்பொழுது बाप आते ही हैं पुरुषोत्तम संगम पर। तुम जो समझाने की कितनी ही मेहनत करनी पड़ती है। बाप को परिचय देने के लिए सेंटर जो है कॉलेज आते हैं। बहुत के बाद जो है बाप ने भेद का वर्षा लेने हैं। भगवान तो है ही निराकार। कृष्ण तो देहधारी है, उसको भगवान नहीं कह सकते हैं। कहते भी हैं भगवान आकर मुक्ति का फल देंगे, परंतु भगवान का परिचय नहीं है। कितना तुम समझते हो कि फिर भी समझते नहीं। देहधारी तो पुनर्जन्म में आते हैं जरूर, अब उन्हें वर्षा मिल ना सके। आत्माओं को एक परमपिता परमात्मा से वर्षा मिलता है। मनुष्य को जीवन मुक्ति दे ना सके। ये पुरुषार्थ पाने के लिए तुम बच्चे पुरुषार्थ कर रहे हो। उस बाप को जो पाने के लिए तुम कितना भटकते हो। पहले तो सिर्फ एक शिव का पूजा करते थे, अब कोई तरफ से जाते हैं नहीं। वे भी अवचारी भक्ति, औरों को मंदिर आदि इतने नहीं हैं। अभी तो ढेर के ढेर है। मंदिर आदि बनाते हैं। भक्ति मार्ग में तुमको कितनी मेहनत करना पड़ती है।
தந்தை வருவதே புருஷோத்தம சங்கம் யுகத்தில். ஆக புரிய வைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. தந்தையின் அறிமுகம் கொடுப்பதற்காகவே சென்டர்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆசி அடைய வேண்டும். பகவான் நிராகாராக இருக்கிறார். கிருஷ்ணர் தேகதாரியாக இருக்கிறார். அவரை பகவான் என்று கூற முடியாது. பகவான் வந்து பக்தியின் பலனை கொடுப்பார் என்று கூறுகிறார்கள். ஆனால் பகவானின் அறிமுகமும் தெரியாது. நீங்கள் எவ்வளவு புரிய வைத்துக்கிறீர்கள், இருப்பினும் புரிந்து கொள்வதே கிடையாது. தேகதாரிகள் பிறப்பு இறப்பில் அவசியம் வருகிறார்கள். அவர்களிடமிருந்து ஆசி அடைய முடியாது. தேகதாரியிடமிருந்து ஆசி அடைய முடியாது. ஆத்மாக்களுக்கு ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மாவிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்கிறது. மனிதனுக்கு ஜீவன் முக்தி கொடுக்க முடியாது. இந்த ஆஸ்தி அடைவதற்காகவே குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தந்தையை அடைவதற்காக நீங்கள் எவ்வளவு அலைந்தீர்கள். முதலில் ஒரே ஒரு சிவனை பூஜித்து வந்தீர்கள். வேறு எந்த பக்கமும் செல்லவில்லை. அதுதான் கலப்படமற்ற பக்தியாகும். மற்றவர்களின் கோயில் அந்த அளவிற்கு கிடையாது. இப்போது பல சிலைகள் இருக்கிறது. கோயில்கள் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எவ்வளவு உழைக்க வேண்டியிருக்கிறது என்று பாபா கூறுகிறார். तो शास्त्र में कोई गति सदगति का रास्ता नहीं है. वे तो एक बात को ही बताते हैं. भक्ति मार्ग में कितना मंदिर बनाते हैं. वास्तव में मंदिर सिर्फ होते हैं देवी देवताओं को और मनुष्यों को मंदिर बन नहीं, क्योंकि मनुष्य तो है पतित मनुष्य पावन देवताओं को पूजा करते हैं. बल है ये भी मनुष्य है, परंतु उन्हें में दैवगुण हैं. जिन्होंने दैवगुण नहीं हैं वे उनकी पूजा करते हैं. तुम खुद भी पूज्य थे, फिर पुजारी बने हो. मनुष्य की भक्ति करना है, 5 तत्वों की भक्ति करना होता है. शरीर तो 5 तत्वों से बना हुआ है. अब जो बच्चों को मुक्तिधाम में चलना है, जिसके लिए जितनी भक्ति करते हैं. अब अपने साथ चलता हूँ, अब अपने साथ ले चलता हूँ. तुम सतयुग में चल जाएंगे. बाप जो है आए ही हैं पतित दुनिया में, पावन दुनिया में ले चलने. पावन दुनिया ही है दो मुक्ति और जीवन मुक्ति. बाप कहते हैं मीठे बच्चे, मैं कल्प कल्प सतयुग पर आता हूँ. मीठे बच्चे, मैं कल्प कल्प संगम पर आया हूँ. तुम भक्ति मार्ग में कितना जो है दुख उठाते हो. गीत भी है, चारों तरफ लगाए पेरे, दूर रहे किसने बाप से. बाप को ढूंढने के लिए जन्मांतर पेरे लगाए हो, परंतु फिर भी बाप से दूर रहे, इसलिए कहते हैं पतित पावन आओ. तो கதி சத்கதிக்கான வழி எதுவும் கிடையாது என்பது நீங்கள் அறிவீர்கள். அதை ஒரு தந்தை தான் கூறுகிறார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கோயில்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் சத்தியுகத்தில் வாழ்ந்த தேவி தேவதைகளுக்கு தான் கோயில்கள் கட்ட வேண்டும். வேறு எந்த மனிதர்களுக்கும் கோயில் கட்டக்கூடாது. ஏனெனில் மனிதர்கள் பதீதமானவர்களாக இருக்கிறார்கள். பதீத மனிதர்கள் பாவன தேவதைகளுக்கு பூஜை செய்கிறார்கள். அவர்களும் மனிதர்கள் தான், ஆனால் தேவதைகளும் மனிதர்கள் தான். ஆனால் தேவதைகளிடம் தெய்வீக குணங்கள் இருக்கிறது. யாரிடமும் தெய்வீக குணங்கள் இல்லையோ அவர்கள் இவர்களை பூஜை செய்கிறார்கள். தானே சுயம் புரியக்கூடியவர்களாக இருந்தீர்கள், பிறகு பூஜாரிகளாக ஆகிவிட்டீர்கள். மனிதர்களை பூஜிப்பது என்பது 5 தத்துவங்களை பூஜிப்பதாகும். சரீரம் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது குழந்தைகள் முக்திதாம் அதற்கு செல்ல வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு பக்தி செய்திருக்கிறீர்கள். இப்போது தன் கூடவே அழைத்து செல்கிறேன். நீங்கள் சத்தியுகத்திற்கு சென்று விடுவீர்கள். பதீத்த உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லவே தந்தை வந்திருக்கிறார். பாவன உலகமே 2 தான், முக்தியும் மற்றும் ஜீவன் முக்தி. தந்தை கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நான் கல்பமாக சங்கம் யுகத்தில் வருகிறேன். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு துக்கமடைந்திருக்கிறீர்கள். பாட்டும் இருக்கிறது அல்லவா. நாலாபுரமும் சுற்றி வந்தீர்கள். யாரிடமிருந்து தூர விலகி போனீர்கள். தந்தையிடமிருந்து. தந்தையை அடைவதற்காக பல பிறவிகளாக தேடி அலைந்தீர்கள். இருப்பினும் தந்தையிடமிருந்து தான் தூர விலகி இருந்தீர்கள். அதனால் தான் பतित पावनने வாருங்கள், வந்து பாவனமாக்குங்கள் என்று அழைத்தீர்கள். जो है बाप के सिवाय और कोई बना ना सके. तो ये खेल 5000 वर्ष का है. ड्रामा अनुसार हर एक पुरुषार्थ करते हैं. फिर जो है प्रकार जो जिस प्रकार कल्प पहले किया है उस अनुसार ही राजधानी की स्थापना हो रही है. सब एक जैसा तो हो नहीं सकेंगे.
ये पाठशाला है, राजयोग की पढ़ाई ही है। जो देवी देवता धर्म के होंगे वह निकल आएंगे। मूल वतन में भी जहाँ संख्या है वह एक्यूरेट होगी, कम जास्ती नहीं होगी। नाटक में एक्टर्स का अंदाज बिल्कुल पूरा है, परंतु समझते नहीं हैं। कितना भी है उतना ही एक्यूरेट है, फिर भी ये आकर पार्ट बजाएंगे। फिर तुम आते हो नई दुनिया में, बाकी सब चले जाएंगे। अभी कोई कितना जो है करे भी तो कर सकते हैं। अभी बाप तुमको बहुत जो है गिरना पॉइंट से बताते हैं। शुरू की और भी समझने की कितनी फ़र्क है। पढ़ाई में टाइम लगता है, पढ़ से कोई ICS नहीं बन सकेंगे। नंबरवार पढ़ाई होती है। बाप कितना सहज कर समझाते हैं। जो मनुष्य की बुद्धि में सहज बैठते हैं, दिन प्रतिदिन नई पॉइंट से समझाते रहते हैं। अब बाप कहते हैं, मुझ पतित पावन बाप को बुलाया है, मैं आया हूँ तो तुम पावन बनो। तो தந்தை தவிர வேறு யாரும் ஆக்க முடியாது. ஆக இந்த விளையாட்டு 5000 ஆண்டுக்கானதாகும். நாடகப்படி ஒவ்வொருவரும் முயற்சி செய்கிறீர்கள். எந்த வகையில் கல்பத்திற்கு முன்பு செய்தீர்களோ அதன்படி தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அனைவரும் ஒரே மாதிரியாக படிக்க முடியாது. இது பழசாலையாக இருக்கிறது. ராஜயோகம் படிப்பாகும். யார் தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவர்கள் வெளிப்பட்டு வருவார்கள். மூலவத்தனத்தில் என்ன எண்ணிக்கை இருக்குமோ அது மிக சரியாகவே இருக்கும். முன்பின் அதாவது குறைவோ அதிகமாகவோ இருக்காது. நாடகத்தில் நடிகர்களின் எண்ணிக்கை முற்றிலும் சரியாகவே இருக்கும். ஆனால் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் இருக்கிறார்களோ அனைவரும் மிக சரியாகவே இருக்கிறார்கள். பிறகு அவர்கள் வந்து நடிப்பார்கள். பிறகு நீங்கள் புது உலகத்திற்கு வருவீர்கள். மற்ற அனைவரும் அங்கு சாந்திதாமத்துக்கு சென்று அமர்வார்கள். யாராவது கணக்கெடுக்க வேண்டுமானால் எடுக்கலாம். இப்போது தந்தை உங்களுக்கு மிகவும் ஆழமான கருத்துக்களை கூறுகிறார். ஆரம்பத்தில் புரிய வைத்ததற்கும் இப்போது புரிய வைப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. படிப்பில் நேரம் தேவைப்படுகிறது. உடனே யாரும் ICS ஆகிவிட முடியாது. படிப்பு வரிசைக்கரமாக இருக்கிறது. மனிதர்களின் புத்தியில் எளிதாக அமர்வதற்கு தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். நாளுக்கு நாள் புது கருத்துக்களை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். இப்போது தந்தை கூறுகிறார், பतिता पावन தந்தையாக என்னை அழைத்தீர்கள். நான் வந்திருக்கிறேன் எனில் நீங்கள் பாவனமாக வேண்டும் அல்லவா என்று பாபா கூறுகிறார். तो अपने को आत्मा समझ मामेकम याद करो तो तुम सतो प्रधान बन जाएंगे. फिर यहाँ आना पड़ेगा तो पाठ बजाने. बाप कहते हैं आत्मा पतित बननी है, इसलिए पतित पावन बाप को याद करते हैं. पावन बनने के लिए कितना वंडर है. इतनी छोटी सी आत्मा कितनी पाठ बजाती है. तो इसको कुदरत भी कहते हैं. उनको देखा नहीं जाता है. कोई कहते हैं हम परमात्मा का साक्षात्कार करें. बाप कहते हैं इतनी छोटी बिंदी का तुम साक्षात्कार कैसा करेंगे. मैं जानता लायक हूँ, जानने का लायक हूँ, बाकी देखता तो मुश्किल है. आत्मा को ये सब जो है कर्मेंद्रिय मिली हुई है पाठ बजाने के लिए. कितना पाठ बजाती है ये वंडर है. कभी भी आत्मा घिसती नहीं है. ये अविनाशी ड्रामा है. ये अविनाशी बना हुआ है. कब बना है ये पूछ नहीं सकते हैं. इनको अनादि कहा जाता है. मनुष्य से पूछो रावण को कब से जलाते आए हो, शास्त्र कब से पढ़ते आए हो, तो कह देते हैं अनादि से पता नहीं है. मुझे वह है मूंझ जाते हैं. बाप बैठ समझाते हैं. उबुब जैसा बच्चों को पढ़ाता हूँ. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என் ஒருவனை நினைவு செய்தால் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பிறகு இங்கு நடிப்பதற்கு வர வேண்டியிருக்கிறோம். தந்தை கூறுகிறார், ஆத்மா பத்தித்தமாக ஆகியிருக்கிறது. அதனால் தான் பாவனம் ஆவதற்காக பத்தித்த பாவன் தந்தையை நினைவு செய்கிறார்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய நடிப்பு இருக்கிறது. எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. இதுதான் இயற்கையாகும், குதிரத்தாகும். அதை பார்க்க முடியாது. நான் பரமாத்மாவின் சாட்சாத்காரம் செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். தந்தை கூறுகிறார், இவ்வளவு பெரிய பிந்து புள்ளி ஆத்மாவின் சாட்சாத்காரம் நீங்கள் எப்படி செய்ய முடியும். என்னை புரிந்து கொள்ள வேண்டும் தவிர பார்ப்பதும் கடினமாகும். ஆத்மா நடிப்பதற்கு இந்த அனைத்து கர்மேந்திரங்களும் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு நடிக்கிறது. ஆச்சரியம் அல்லவா. ஒருபோதும் ஆத்மா தேய்வது கிடையாது. ஒருபோதும் ஆத்மா தேய்ந்து போவது கிடையாது. இது அழிவற்ற நாடகமாகும். இது அழிவற்றதாகும்.
ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். எப்போது உருவானது என்று கேட்க முடியாது. இது அனாதி டிராமாவாக இருக்கிறது. ராவணனை எப்போதிலிருந்து எரித்து வருகிறீர்கள், எப்போதிலிருந்து சாஸ்திரங்களை படித்து வருகிறீர்கள் என்று மனிதர்களும் கேட்டால் அனாதி என்று கூறிவிடுகிறார்கள். தெரியாது. तुम जानते हो हम बिल्कुल बेसमझते फिर बेहद का समझ में आ गए हैं. वे होते हैं हद की पढ़ाई है बेहद की आधा जो है आधा कल्प दिन आधा कल्प रात. 21 जन्म तुम चिंतित और दुखी थे. सब तुम्हारा बाल जो है बाल भी बंका ना कर सकते हैं, कोई दुख ना दे सकेंगे. नाम ही है सुखधाम. यहाँ तो दुख जो है सुख ही नहीं. मूल बात है पवित्रता के कैरेक्टर अच्छे चाहिए. நாம் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருந்தோம். பிறகு எல்லையற்ற புத்தி கிடைத்து விட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அது எல்லைக்கு உட்பட்ட படிப்பு, இது எல்லைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அரைக்கல்பம் பகல், அரைக்கல்பம் இரவு. 21 பிறவிகளுக்கு துளியளவும் நீங்கள் துக்கம் அடைய முடியாது, உங்களது தலையும் வழுக்கையாக ஆகாது என்று கூறியிருக்கிறார். யாரும் துக்கம் கொடுக்கவே முடியாது. பெயரே சுகதாகமாகும். இங்கு சுகமே கிடையாது. மூல அவசியம் தூய்மையாகும். நல்ல நடத்தைகள் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். जो बच्चों को हर बात क्लियर समझाती जाती है. नुकसान और फ़ायदा होता है. अभी तो बाप कहते हैं फ़ायदा को ही बात छूटी है. अभी तो नुकसान ही नुकसान होने क्या है. जो है विनाश को समय आ रहा है. इस समय देखना क्या क्या होगा. बरसात नहीं जो होती है तो जो अनजान अनाज भी कितनी महंगाई हो जाती है. बल कितना भी कहते हैं 3 वर्ष के बाद बहुत अनाज होगा, फिर भी अनाज बाहर से मंगाना पड़ता है. ऐसा समय वो आएगा जो एक दाना भी मिल ना सकेगा. इतनी आपदाएँ आनी हैं. इसको ईश्वरीय आपदाएँ कहते हैं. बरसात नहीं पड़ी तो जो अकाल जरूर पड़ेगी. साबी तक तो आदि गिरने वाले हैं. बहुत जगह तो बरसात नुकसान कर देती है. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. நஷ்டம் மற்றும் லாபம் ஏற்படுகிறது அல்லவா. இப்போது தந்தை கூறுகிறார், லாபத்திற்கான விஷயமே நீக்கிவிட்டது, இப்போது நஷ்டமே நஷ்டம் என்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வினாசி நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். மழை பெய்யவில்லை என்றால் தானியங்களின் விலை எவ்வளவு உயர்ந்து விடுகிறது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அது படிப்படியாக அதிகப்படியான தானியங்கள் இருக்கும் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் கூறலாம். இருப்பினும் தானியங்களை வெளிநாடுகளில் இருந்து வரவைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தானியமும் கிடைக்காத நேரம் வரும். எவ்வளவு ஆபத்துகள் வரப்போகிறது. இதை ஈஸ்வரிய ஆபத்துகள் என்று கூறுகிறோம். மழை பெய்யவில்லை என்றால் திடீர் மரணங்களும் ஏற்படும். அனைத்து தத்துவங்களும் சீர்கெட்டு போய்விடும். பல இடங்களில் மழை நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். तुम बच्चे जानते हो बाप अनादि आदि सनातन देवी धर्म की स्थापना करते हैं. तुम्हारी एम एंड ऑब्जेक्ट है ये फिर से तुमको नर से नारायण बनाते हैं. यह वेद का पाठ बेहद का बाप के पढ़ाते हैं. जो जैसा पढ़ेंगे वैसा ही पद पाएंगे. बाप तो पुरुषार्थ कराते हैं. पुरुषार्थ कम करेंगे तो पद भी कम पाएंगे. टीचर भी स्टूडेंट को समझाएंगे. दूसरे को यह जब आप सामान बनाते हैं तब मालूम पड़ता है ये अच्छी रीति पढ़ते हैं या पढ़ाते हैं. मूल ही है याद की यात्रा. सर पर पापों का बोझ बहुत है. मुझे याद करो तो पाप भस्म होगा. ये है रोहिणी यात्रा. छोटे बच्चों को भी सिखला हो कि बाप दादा को याद करो. उनको भी हक है. ये नहीं समझते हैं कि अपने को आत्मा समझ बाप को याद करना है. नहीं, सिर्फ शिव बाबा को याद करेंगे. मेहनत करने से ही उनको जो है कल्याण हो सकता है. தந்தை ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். உங்களது லட்சியமும் இதுவாகும். மீண்டும் உங்களை நரனிலிருந்து நாராயண ஆக்குகிறார். இந்த எல்லையற்ற பாடத்தை எல்லையற்ற தந்தை தான் கற்பிக்கிறார். யார் எப்படி படிக்கிறார்களோ அவ்வாறு பதிவு அடைவார்கள். தந்தை முயற்சி செய்வித்து கொண்டிருக்கிறார். முயற்சி குறைவாக செய்தால் பதிவும் குறைவாகிவிடும். ஆசிரியர் மாணவர்களுக்கு புரிய வைப்பார். மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்கும் பொழுதுதான் இவர் நன்றாக படிக்கிறார் மற்றும் படிப்பிக்கிறார் என்பது தெரிய வருகிறது. மூல விஷயமும் நினைவு யாத்திரையாகும். தலைமீது பாவத்தின் சுமைகள் அதிகமாக இருக்கிறது. என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும். இது ஆன்மீக யாத்திரையாகும். சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று சிறு குழந்தைகளுக்கும் எழுத வையுங்கள். அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது. தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிவபாபாவை மட்டுமே நினைவு செய்பவர்கள் முயற்சி செய்வதன் மூலம் அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டுவிடும்.
अच्छा, मीठे मीठे शिकलती बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதுவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. நம்முடைய ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளிடமிருந்து काले वनकम मतम नमस्ते. धारणा किए गए मुख्य सार. नर से नारायण पद प्राप्त करने के लिए बेहद का बाप से बेहद का पाठ पढ़कर दूसरे को पढ़ाना है. आप समान जो है बनाने की सेवा करनी है. நாராயணிலிருந்து நாராயண் பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் இருந்து எல்லையற்ற கல்வி கற்று மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். தனக்கு சமமாக்கும் சேவை செய்ய வேண்டும். दूसरी पॉइंट, लोभ मोह की भी जो रंग है उसको निकालने की मेहनत करनी है. अपने चरित्र को ऐसा सुधारना है जो कोई भूत अंदर प्रवेश हो ना पाए. பேராசை மற்றும் பற்றுதல் போன்றவற்றிலிருந்து விடுபடுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். தனது நடத்தைகளை அந்த அளவிற்கு விழிப்படைய செய்ய வேண்டும். அதாவது உள்ளுக்குள் எந்த பூதங்களும் பிரவேசம் ஆகிவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். वरदान, भगवान और भाग्य की स्मृति से औरों को भी भाग्य बनाने वाले सुखनवान குஷ்நஷீபு பவ. பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவினால் மற்றவர்களின் பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டசாலி ஆகுக. இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை பாருங்கள். अमृत वेले से लेकर रात तक अपने भिन्न भिन्न भाग्य को स्मृति में लाओ और यही गीत गाते रहो, वाह मेरा भाग्य वाह. जो भगवान और जो भाग्य है स्मृति में रहते हैं वही औरों को भाग्यवान बना सकते हैं. ब्राह्मण माना ही सदा भाग्यवान, सदा खुशनसीब. किसी भी हिम्मत जो है हिम्मत नहीं जो ब्राह्मण आत्मा की खुशी कम कर सके. हर एक खुशनसीब हो. ब्राह्मण जीवन में खुशी का जाना असंभव है. बल शरीर चला जाए लेकिन खुशी जा नहीं सकती है. அமிர்தவேளை முதல் இரவு வரை தனது விதவிதமான பாக்கியத்தை நினைவில் கொண்டு வந்து ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம், ஆஹா என்னுடைய சிரேஷ்ட பாக்கியம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். யார் பகவான் மற்றும் பாக்கியத்தை நினைவில் இருக்கிறாரோ அவரே மற்றவர்களை பாக்கியசாலி ஆக்கக்கூடியவர்களாக ஆகுகிறார்கள். பிராமணன் என்றால் சதா நினைவில் சதா மகிழ்ச்சியாக இருப்பவர், சதா மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டாலியாக ஆவார். பிராமணனின் மகிழ்ச்சியை குறைப்பதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி நிறைந்த அதிர்ஷ்டாலியாக ஆத்மாவாக இருக்கிறீர்கள். பிராமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழப்பது இயலாத காரியமாகும். சரீரம் விட்டு செல்லலாம், சரீரம் போய்விடலாம், ஆனால் மகிழ்ச்சி உங்களை விட்டு செல்ல முடியாது. ஸ்லோகன், माया के झूले के छोड़ अतीन्द्र सुख के झूले में सदा झूलते रहो. மாயாவின் ஊஞ்சலில் ஆடுவதை விட்டுவிட்டு அதீந்திர சுகம் என்ற ஊஞ்சலில் சதா ஆடிக்கொண்டே இருங்கள். அச்சா, ஓம் சாந்தி.